வணக்கம். ஓடுற படத்தை எடுக்கணுமா, தனக்கு பிடிச்ச நல்ல படத்தை எடுக்கணுமா அப்படிங்கிற குழப்பம் தான் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இருக்குது. தனக்கு பிடிச்ச படமே ஓடுற படமாகவும் இருக்குமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உலக லெவலில் ஸ்பீல்பர்க்குக்கே தெரியாது. ரொம்ப பேஷனோட ட்ரூவாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புக்காக, அவங்களுடைய ரசனைக்காக, தன்னோட விஷன்லையும் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் படங்கள் பண்ணுற டேரக்டர்ஸ் ஹிட் அடிக்க ஆரம்பிப்பாங்க. தனக்கான ஒரு பேரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இந்த டிசியிலேருந்து அப்படி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். கேப்டன் மில்லர் தவிர அருண் மாதேஸ்வரனுடைய டிப்பிக்கலான ஸ்டைலில் வந்து அந்த 3 படங்களில் ஈஸிலி த மோஸ்ட் கமர்ஷியல் ப்ராடக்ட் இந்த டிசி தான். என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. டிசி தம் பையனுடைய படிப்புக்காக நிலத்து விற்று காசு கொண்டு போயிட்டு இருக்காரு ஒருத்தர். அந்த காசு காணாமல் போகுது. படிப்புக்கான காசை நான் தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. டிப்பிக்கல் ராபின்ஹுட் டைப் கேரக்டரான தாஸ். இவர் ஒரு கேங்ஸ்டர், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அக்யூஸ்ட் அப்படிலாம் வச்சுக்கலாம். அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதுக்காக அந்த காசுக்காக ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அது பெரிய பிரச்சனை ஆகி போலீஸ் இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த துரத்தல் அவங்கள ஊராக கொண்டு போகுது. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பிரச்சனை இன்னும் தீவிரமாகுது. இதுலேருந்து இவங்களால் தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா, இங்கே சந்திரா கேரக்டர் எப்படி உள்ளே வராங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த டிசி. தேவதாஸ், பார்வதி, சந்திராங்கிற அந்த 3 கிளாசிக் கேரக்டர்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஸ்டைலில் ஒரு கதையையும் திரைக்கதையும் எழுதி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அருண் மாதேஸ்வரன். கேரக்டர் டைனமிக்ஸை மாற்றி அது மூலமாகவே நரேஷனை சுவாரஸ்யப்படுத்தியிருக்காரு. தாஸுங்கிற கேரக்டர் யார், என்ன, எதனால் அவர் இப்படி இருக்காருன்னு சொன்னது, அவர் எப்படி ஆபத்து சுற்றிக்கிட்டே இருக்குன்னு காட்டினது, தென் அவர் பார்வதியை மீட் பண்ணுறது, அங்கே நடக்கிற ஒரு இன்சிடென்ட், அதுவே கேரக்டருக்கான மோட்டிவேஷனாக மாறுறதுன்னு சிம்பிளான ஸ்டோரியை ப்ரெசன்டேஷனில் என்கேஜிங்காக மாற்றிருக்காரு. தாஸ், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங், அதில் இருக்கிற ஃப்ரிக்ஷன், ஸ்டில் ஒருத்தர் இன்னொருத்தருக்காக தொடர்ந்து கேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுன்னு இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், கெமிஸ்ட்ரி, இவங்களுடைய இந்த டிராவல் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. இன்னொரு பக்கம் போஜ்ராஜுங்கிற கொஞ்சம் ரூத்லெஸ்ஸான போலீஸ் கேரக்டர், அவரோட டீம் இவங்களை ஹண்ட் பண்ண விடாமல் துரத்துற விதம், அவர் டீமில் இருக்கிற அஷ்ரஃப்ங்கிற கேரக்டர், அவரை எப்போ பாரு மற்ற போலீஸ் எல்லாரும் ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக நடத்துகிற விதம், இதெல்லாம் இந்த நரேஷனை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. ஹீரோவுக்கு ஒரு தீவிரமான சேவியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும்னு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்குது அவருடைய நடவடிக்கைகள். அவருடைய சைல்ட்ஹுட்டில் நடந்த சம்பவம் மட்டுமே அதுக்கு காரணமாங்கிறது நமக்கு சரியாக சொல்லப்படலை. பட் ஒவ்வொரு வாட்டியும் அவர் அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அவருக்கான பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதை ஒரு வகையில் கேரக்டர் ட்ரீட்டாகவே ட்ரீட் பண்ணது நல்ல அப்ரோச். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அவர் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஆஹா என்னமோ அசம்பாவிதம் காத்திருக்கு அப்படின்னு ஆடியன்ஸை ஆர்வமாக வெயிட் பண்ண வச்சிடுறாங்க. அண்ட் அந்த இன்டர்வல் பிளாக் ஆக்ஷன், அட்டகாசமான எக்ஸிக்யூஷன், ஒரு பக்கம் அனிருத்தோடைய மியூசிக், இன்னொரு பக்கம் கெட்டவங்க அடி வாங்குறாங்கிற அந்த கத்தார்சிஸ், ஸ்லீக்கான சினிமாட்டோகிராஃபி, எடிட்டில் பீட் மிஸ் ஆகாமல் வர கட் பாயிண்ட்ஸ்னு ஆடியன்ஸை கத்தி கூப்பாடு போட வைக்கிற செம்ம மாசான சீக்வன்ஸ் இது. அனிருத்தோடைய மியூசிக்கை பற்றி நான் தனியாக ஒரு கட்டில் சொல்கிறேன். ஆரம்பத்தில் வர தாஸ் கேரக்டரோடைய வாய்ஸ் ஓவர், தென் அவர் அப்பாவோடைய அறிமுகம், அங்கே அவரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு கேரக்டர், இந்த விஷயத்தை மெயின் கதையோட லிங்க் பண்ணி ரிவீல் ஆகிற அந்த மொமெண்ட் செம்மையாக இருந்தது. ஒரு ப்ராப்பராக அந்த ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு கம்ப்ளீஷனை தர இந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் டிசிஷனாகவும் எனக்கு தெரிஞ்சது. பட் மற்ற அருண் மாதேஸ்வரன் படங்கள் மாதிரி இந்த படமும் எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்தது. சந்திராவுக்கும் தாஸுக்குமான 2-3 மொமெண்ட்ஸ், அஷ்ரஃப் கேரக்டருடைய நிலைமை, கருப்பன்கிற கேரக்டர் பேசுகிற சில விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் ஜோனுக்குள்ள போயிட்டு வருது. மற்றபடி இந்த ப்ரூட்டலான வயலன்ஸை வச்சு ஆடியன்ஸுக்கு எமோஷன்ஸை கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். அது எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஹீரோ கேரக்டருக்கான மோட்டிவேஷனுக்குன்னு ஒரு சம்பவம் நடக்குது. அது இன்னும் கூட ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணப்பட்டிருக்கலாம். சும்மா நேம் சேக் சொன்ன மாதிரி தான் இருந்தது அந்த மொத்த ஸ்ட்ரெச்சுமே. இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெச் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா மொத்த படமும் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சந்திராவுடைய நிலைமையை சொல்கிற மாதிரி சில டைலாக் சீன்ஸ்லாம் இருந்தாலுமே கூட அதுவுமே எனக்கு அழுத்தமாக ஃபீல் ஆகலை. ஃபேமிலி தான் வீக்னஸ்ன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், பட் ஃபேமிலிக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இன்னொரு கேரக்டர். இந்த 2 கேரக்டர் நடுவில் இருக்கிற கிளாஷ்ன்ற மாதிரி இந்த கதையை நம்ம பார்க்கலாம். பட் இந்த ஆங்கிளில் பெரிய எம்ஃபசிஸ் இல்லை. ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற விஷயத்தை கதைக்குள்ளே கொண்டு வந்த விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அஷ்ரஃப் கேரக்டருக்கும் போஜ்ராஜுக்கும் நடுவில் ஒரு பே ஆஃப் சீன் இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இல்லை, கன்ஸ் அண்ட் ரோசஸ்ங்கிற அந்த தீம், அதுலேயும் ஒரு பிளாஸ்டிக் ரோஜாவுடைய பிளேஸ்மெண்ட், ரெட் அண்ட் ப்ளூ கலர்ஸோடைய யூசேஜ், மானத்துக்கும் வேலை இருக்குங்கிற மாதிரியான வசனங்கள், இப்படியான சில லேயர்ஸ்லையும் கவனிக்க வைக்கிறார் இயக்குனர். அடல்ட்ஸ் ஒன்லி ரேட்டிங்குக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தர மாதிரியான ஒரு சூப்பரான மேக்கிங், ஆனால் எதையும் டெலிபரேட்டாக சீப்பாக பண்ணாமல் இருந்தது ரொம்ப நல்ல விஷயம். தாஸ் கேரக்டரில் லோகேஷ் கனகராஜ் இந்த கேரக்டருக்கு தேவையான நடிப்பை கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன எமோஷனல் மூமெண்ட்டில் அவரால் ஸ்ட்ராங்காகவும் எமோட் பண்ண முடியுங்கிறத காட்டியிருக்காரு. ஆனால் கண்ணிலேயே அந்த கேரக்டர் கொண்டு வந்து நிறுத்துகிற அளவுக்கான பயிற்சி அவருக்கு இன்னும் கூட தேவை. மற்றபடி ஒரு டீசெண்டான டெபு. சந்திராவா, வாமிகா சர்ப்ரைசிங்லி ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹிந்தி படங்களில் இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுனால எனக்கு இது சப்பார் லெவலில் தான் இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் மொத்தமாக அதுக்கு ஈடுகட்டுறாங்க.
கண்ணாடியை போட்டுட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வந்தாலும் சரி, கையில் கன்னை எடுத்துக்கிட்டு சுட்டு தள்ளினாலும் சரி, ரசிகர்களை உற்சாகமாக கைத்தட்ட வச்சிடுறாங்க. நெகட்டிவ் கேரக்டரில் கிருஷ் தயாள் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவுக்கு புதுசுலாம் இல்லை. ஸோ ஒரு கேரிகேச்சராக இதை ட்ரீட் பண்ணியிருக்கலாம், போர்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்மார்ட்டான, ஈகோ பிடிச்ச, எம்பத்தி இல்லாத போலீஸாக கிரவுண்டடான பெர்ஃபார்மன்ஸ்லேயே அந்த வில்லத்தனத்தை சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. பேர் மட்டும் அரசு பண்ணுறதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயமா அப்படின்னு அங்கங்கே சில இடங்களில் நக்கலாக பேசுகிற விதம் நல்லா இருந்தது. கிட்டியா வர அவினாஷுக்கு ரொம்ப நல்ல கேரக்டர், அவர் நல்லாவும் நடிச்சிருக்காரு. கருப்பனா வர ஜவஹர் சக்தி, பார்வதியா சஞ்சனா, அப்பா கேரக்டரில் கஸ்தூரி ராஜா, அஷ்ரஃப் கேரக்டரில் பாலாஜி தேவி பிரசாத், வெளிப்படையாக பேர் சொல்ல முடியாத ஒரு கேரக்டரில் ஷரத் ரவி, யுவராஜுங்கிற கேரக்டரில் வர தீபம் பிலிப்போஸ்னு இப்படி நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கவனிக்க வைக்கிறாங்க. காஸ்டிங் டைரக்டர் யாராக இருந்தாலும் பாராட்டுகள். முகேஷோட சினிமாட்டோகிராஃபி, பிரசன்னாவோடைய எடிட்டிங் ரெண்டுமே இந்த உலகத்தோடைய அந்த ரானஸை, புருட்டாலிட்டியை, இன்டென்சிட்டியோட கேப்சர் பண்ணுது. ஆக்ஷன் சீன்ஸில் ஆக்ஷன் டைரக்டர் பிசி ஸ்டன்ஸ், எடிட்டர் பிரசன்னா ரெண்டு பேரும் கலக்கியிருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்தோடைய ஹீரோ, சேவியர் எல்லாமே. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஃபோர் கிரவுண்ட்லேயும் இந்த படத்தை காப்பாற்றுது. ஒவ்வொரு சவுண்ட் ட்ராக்கோடைய பிளேஸ்மெண்ட், அதுக்கான அந்த மாண்டேஜஸ் கட் பண்ணப்பட்ட விதம், த்ரூ அவுட் கன்சிஸ்டண்ட்டாக, கிரிப்பிங்காக ஒவ்வொரு முக்கியமான மொமெண்ட்டையும் அவர் தூக்கி நிறுத்துறதெல்லாம் காலத்துக்கும் பேசப்படும் நினைக்கிறேன். கர்நாடிக் ஃபியூஷனை வச்சு ஆக்ஷன் சீன்ஸை இவ்வளோ தூரம் ஸ்டைலைஸ்டாக மெருகேற்ற முடியும் அப்படின்னு இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு இவர் காட்டினதோடு இல்லாமல் யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காரு அனிருத். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனால் அதுக்கு முழு முதல் காரணம் அனிருத் மட்டுமே. மொத்தத்தில் இந்த டிசி அருண் மாதேஸ்வரனுடைய மோஸ்ட் கமர்ஷியல், மோஸ்ட் என்டர்டெய்னிங் படம். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஜனரஞ்சகமாக இருந்தாலும் அவருடைய பாணியில், அவருடைய விஷனில் பெரிய காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு படம் தான் நான் நினைக்கிறேன். வழக்கமான சுமாரான ஒரு கதையை மேக்கிங் மூலமாக, மியூசிக் மூலமாக எலிவேட் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு மார்வல் படம் ஹிட்டான ஒரு சில வாரங்கள்லேயே அடுத்து ஒரு டிசி படமும் ஹிட் ஆகிறது நம்ம ஊரில் மட்டும்தான் நடக்கும். ஓஎஸ்டி கேளுங்க, அது பிடிச்சிருந்ததுன்னா உடனே டிக்கெட் புக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிக்டான அடல்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் மனசில் இருக்கட்டும்.